வணக்கம் நண்பர்களே, வாழ்க்கை சீரிஸோட 8வது நாள். இன்னைக்கு தான் ரம்ஜான். எல்லாருக்கும் ஈத் முபாரக். இன்னைக்கு காலையிலேயே காடி எடுத்துட்டு நம்ம உடன்பிறப்பு ஊருக்கு வரதா சொல்லியிருந்தாங்க. அவங்களையும் வீட்டில் பிக்கப் பண்ணி விட்டுட்டு நேராக ஜிம்முக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்மளுக்கு ஜிம்ல லெக் டே. வந்தோடனே ஸ்குவாட்ஸ் பண்ணலாம்னு ஆரம்பிச்சா இந்த பையன் பாட்டில் தூக்கிட்டு வந்துட்டு எனக்கு பாட்டில் ஓப்பன் பண்ண முடியலன்னா அவனுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே நம்ம ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்குவாட்ஸ், அதுக்கப்புறம் லெக் ப்ரெஸ், அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் லெக் ரைஸ். இதை முடிச்சுட்டு லாஸ்ட்டு ஸ்மோ ஸ்குவாடு. எனக்கு ஸ்மோ ஸ்குவாடு தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு லெக் டேல என்ன ஒர்க் அவுட் பிடிக்கும் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்மோ ஸ்குவாடில் இன்னைக்கு என்னோட புது பிஆர் நான் செட் பண்ணிட்டேன். 35 kg தம்பிள் வச்சுட்டு அப்படியே அந்த சந்தோஷத்தோடய நேராக மட்டன் கடைக்கு போயாச்சு. ஏன்னா இன்னைக்கு வீட்டில் புதுசாக ஒரு ஆள் வந்திருக்காங்கிறதுனால மட்டன் எடுக்க சொல்லிட்டாங்க. நாமளும் நம்ம மாமா கடையில் போய் நல்லா ஃப்ரெஷ்ஷான மட்டனாக பார்த்து வெட்டி வீட்டில் கொடுத்துட்டு குழம்பு பண்ண சொல்லிட்டு நம்ம அப்படியே ஆற்று குளிக்க கிளம்பியாச்சு. உங்கள் வீட்டுக்கு சூடு எங்கள் வீட்டு சூடு இல்லைங்க, உடம்புல சரியான சூடு இருக்குது. நல்லா எண்ணெய் தேய்ச்சதுக்கப்புறம் தான் தலை ஃபுல்லாக அப்படியே ஹீட் இறங்குச்சு. அப்படியே நம்மளும் ஒரு கொஞ்சம் நேரம் வாக்கிங்க போட்டுட்டு எங்கள் வீட்டிலே அதிக நேரம் தண்ணியில் குளிக்கிறது நான் தான். ஆனால் நான் கூட இன்னைக்கு சீக்கிரம் குளிச்சு முடிச்சிட்டேன். எங்கள் வீட்டில் இருக்க மற்ற எல்லாரும் ரொம்ப லேட்டு. அப்படியே வீட்டுக்கு வந்து பார்த்தா எங்கள் அம்மா நல்லா நெய் சோறும் மட்டன் குழம்பு வச்சுருந்தாங்க. நாங்கள் 3 பேரும் நல்லா ஒரு புடி பிடிச்சிட்டோம். ஆழ்ந்த உறக்கத்துக்கு பின்னர் ஒரு 5 மணி வாக்கில் திரும்பவும் பசி எடுக்க ஆரம்பிச்சிட்டு லைட்டாக ஒயிட் ரைஸும் ஒரு 3 முட்டையும் சாப்பிட்டு மறுபடியும் தூங்கியாச்சு. மறுபடியும் ஒரு 9 மணிக்கு எழுப்பி இடியாப்பம் இருக்கு சாப்பிடுனாங்க. சாப்பிட்டு அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் படத்தை கூப்பிட்டாங்கன்னு படத்துக்கு கிளம்பியாச்சு. வர வழியிலே ஒருத்தன் பெட்ரோல் போடாமல் வந்துட்டான். சரின்னு சொல்லிட்டு அவனையும் டோ பண்ணி பெட்ரோலை போட்டுட்டு நேராக படத்துக்கு 5 நிமிஷம் லேட்டாக தான் உள்ளே வந்தோம். பைக்கை பார்க்கிங்கில் போட்டு வரதுக்குள்ளே எங்கள் படம் ஆரம்பிச்சிட்டாங்க. வந்த அவசரத்துலேயே சீட் நம்பரை மறந்துட்டு அப்புறமா ஒரு வழியாக சீட் நம்பரை கண்டுபிடிச்சி அங்கே போய் உட்காந்துட்டோம். படம் ஆரம்பிச்சு முழுசா 5 நிமிஷம் கூட ஆகல. அதுக்குள்ள அங்கே பாருங்க காவாரத்தில் கஞ்சா அடிக்கிற மாதிரி ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கான். நாங்கள் போன படத்தோட பேரு துராந்தர். ஃபைனல் சீன்ல வச்சாங்க பாருங்க ட்விஸ்ட், சரியான ட்விஸ்ட்டுங்க. படமே அருமையா இருந்துச்சு. நீங்களும் நைட் ஷோ படத்துக்கு போனீங்கன்னா பார்த்து வீட்டுக்கு போங்க. மூவி எப்படி இருந்துச்சு நீங்களும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.